கண்ணா பின்னான்னு க்ளூவால் போகணும்னு வச்சிங்கன்னா த்ரோபிள் ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு டபுள் ஸ்லாட் கொடுத்துக்கோங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா லெஃப்ட் ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ்ன்றது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உட்காரிங்க, அதுக்கப்புறம் க்ளூவால் பட்டன், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஃபயர் பட்டன் கிளிக் பண்ணோம். இப்போ வந்து ஷிஃப்ட்டு க்ளூவால் லெஃப்ட் ஃபயர் பட்டன். இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறது நீங்கள் ஒரு ஒன் டேப் படிச்சுட்டு அப்படியே ஒரு சிட்டப் க்ளூவால் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓல்டு பிளேயர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்குவாடே ரஷ் பண்ணி வருது, பேக் அடிக்கணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூவால் கிளிக் பண்ணுறீங்க, ஜம்ப், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஃபயர் பட்டனில் இருக்கிற அது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கனால க்ளூவால் கண்ணா பின்னான்னு போடுங்க. ரைட் சைட் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா திருப்பிட்டே இருங்க. எனிமி அந்த சைடு இருக்கணும், அந்த சைடு எனிமி சைட்லேருந்து இது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல மூமெண்ட்டாகவே தான் இருக்கும். க்ளூவால் கொஞ்சம் இன்னும் போக போக பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், க்ளூவால் பட்டனும் லெஃப்ட் ஃபயர் பட்டனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் நான் 3 ஃபிங்கர் வச்சுக்கேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பட்டனில் பார்த்தீங்கன்னா க்ளூவால் போகிறீங்க, அது உங்களோட மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா கெடுத்துரும். ஸோ லெஃப்ட் ஃபயர் பட்டனில் முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு பழகிக்கோங்க. ரொம்ப மூமெண்ட் ஸ்பீடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த சென்சிட்டிவிட்டி நிறைய பேர் 200 வச்சு ஆடுறேன். 200 வச்சுலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஓவராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணுவோம். அதுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா வானத்தை தான் பார்க்கும், தலைக்கு மேலே போகும். இல்லை ப்ரோ எனக்கு உடம்புலே லாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் சென்சிட்டிவிட்டி கம்மியாக வச்சுருக்கீங்க, அதாவது ஜென்ரல் கம்மியாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 20 அதிகம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூம் மேட்ச் போய் ப்ளே பண்ணுங்கள். எப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விழுகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சென்சிட்டிவிட்டி அதுதான் அர்த்தம். அதாவது ஜென்ரல் இந்த பார்த்தீங்கன்னா ரெட் டாட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும், 60ல் 100 வச்சுக்கோங்க. ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 20 குறைங்க. 200 வச்சுருந்த முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா 20 குறைச்சிட்டே வாங்கினீங்க. இப்போ கரெக்டாக எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா 150 வச்சிருக்கிறேன். 150 வச்சு பார்த்தீங்கன்னா நானும் அடிக்கிறேன். எனக்கு இப்போயும் பார்த்தீங்கன்னா ஓவர் சென்சிட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ 150 வைக்கிறேன். 150 வச்சாலும் எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது, மண்டைக்கு மேலே தான் போகுது. ஏன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுவேன். ஸோ நான் கண்டுபிடிச்சேன் இப்படி 20 குறைச்சி பார்த்தீங்கன்னா 53 பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கிளியர் பண்ணுவேன். அதாவது ஒரே ஷாட்டில் அடிச்சிருவேன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 32, அதாவது நான் 32 வச்சுருக்கேன். 30லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டேப்பை கரெக்டாக இருக்கும். பிஆர் ஆடுறீங்கன்றப்போ பெருசாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் அடிச்சிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் நான் கண்டுபிடிச்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது சொல்லுங்கள். உங்கள் வீடியோ புரிஞ்சா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் டாட் எவ்வளோ வைக்கலாம், ஜென்ரல் எவ்வளோ வைக்கலாம், பாடியில் லாக்கான ஜென்ரல் எவ்வளோ வைக்கலாம், இல்லை தலைக்கு மேலே போனால் ஜென்ரல் எவ்வளோ வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எப்படி க்ளூவால் போடலாம், அது இல்லாமல் சிட்டப் க்ளூவால் எப்படி போடலாம் அப்படின்றது நிறைய விஷயத்தை பார்த்துருப்போம். இதே மாதிரி அடுத்து என்னென்னலாம் வேணுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.